சத்யா, சேதுவ செமையா பயமுறுத்தி விட்டுட்டேடி. டென்ஷன்ல வெட்டிடுவான் குத்திடுவான்னு என்னமா கத்துறாரு. செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சு அக்காவும் தம்பியும் நல்லா பயப்படட்டும். அவங்க நிம்மதி, சந்தோஷம், தூக்கம் இன்னையோட போயிடும். எப்ப என்ன நடக்குமோ, எப்ப மறுபடியும் போன் வருமோன்னு அவங்க டென்ஷன்ல இருப்பாங்க. அந்த டென்ஷன்ல நிச்சயம் ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க. அதுதான் எனக்கும் வேணும். சரி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? தேவி அக்கா என்கிட்ட நடந்ததை சொன்னப்போ செல்வனாகி ரவுடிங்களை வச்சு தாலி கட்ட சொன்னதா சொன்னா. அதை இந்த ஆழ்வார்பேட்டை வாசுதான் பண்ணிருப்பான் போல இருக்கு. அவனை மீட் பண்ணி அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும். ஆனா அவன் யாருன்னு கூட உனக்கு தெரியாதே. அவன் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிப்ப? நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? அதான் இப்ப 2 பேரை ஏவி விட்டுருக்கேன்ல, செல்வநாயகியும் சேதுவும். இப்ப அவங்க அந்த வாசுவை தேடி ஓடுவாங்க. அவனை கண்டுபிடிப்பாங்க. நாம அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணாலே போதும். வாசு தொக்கா மாட்டுவான். அவனை பிடிச்சு மிரட்டி அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும். அப்படி மாற்றானே வச்சுப்போம். அவன் ஒரு ரவுடி. அவன் எப்படி சுலபமா உண்மையை சொல்லுவான்? சொல்லலனா சொல்ல வைக்கணும். அவனுக்கும் ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்குண்டி. அது பணமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். அவன் ரவுடினாலும் அவனுக்கும் பொண்டாட்டி புள்ளைங்கெல்லாம் இருக்கும்ல. நீ போற ரூட் ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுதுடி. இப்படியே பயந்துகிட்டு எதுவுமே பண்ணாம இருந்தாதான் இனிமே ஏன் வாழ்க்கை ரிஸ்க் ஆகும். துணிஞ்சு அடிச்சா எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும். நான் வேணா உடனே என் போலீஸ் மாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஏதாவது ஹெல்ப் கேட்கவா? அவரை நம்ம ஏற்கனவே சஞ்சய் விஷயத்துல இன்வால்வ் பண்ணிட்டோம். மறுபடியும் அவரை டிஸ்டர்ப் பண்ணா தப்பா நினைச்சுக்க போறாரு. ஆனா நீ டைரக்டா ரவுடியை டீல் பண்றது ஆபத்தாச்சேடி. அது பரவாயில்ல. ஆனா போலீஸ்னாலே அவங்களுக்கு ஈஸியா ரவுடிங்களை பத்தி தெரியும். அதனால உன் அங்கிள் கிட்ட சொல்லி வாசுவோட டீடைல்ஸ் மட்டும் கேட்டு வாங்க. அட்ரஸ் கிடைச்சா மட்டும் போதும். நாமளே போய் அவனை டீல் பண்ணிக்கலாம். அவன் மசீலனா அப்புறம் உன் போலீஸ் அங்கிள் கிட்ட சொல்லி இந்த விஷயத்துல ஹெல்ப் கேட்போம். ஓகே, இப்பவே கேட்டு பாக்குறேன்.